அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை எங்களுக்கு இவ்வளவு நாள் உறுதுணையாக இருந்திருக்காங்க. அடுத்ததாக திரு ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் சிறப்பான உரை ஆற்றுவார். எப்போதும் கடைசியாக போவீங்க, இன்னைக்கு சீக்கிரம். அனைவருக்கும் வணக்கம். அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை நிறுவனம் நிறுவி அதில் பயணிக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும், தலைவருங்கிற முறையில் யூடியூப் வாயிலாக பயணிக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும், இங்கே பயணிக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடை எனக்கு புது மேடை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஜோதிடத்தில் ரொம்ப நாளாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வித்தியாசமான ஒரு தருணத்தில் இன்னைக்கு ஒரு புது அரங்கேற்றத்தில் உருவாக்கி இருக்கும் திருச்சியில், அதாவது விண் நகரத்தில் உருவாகி இருக்கும். அது பேர்லேயே விண்ணுன்னு ஒரு விஷயம் வந்திருக்குது. இதெல்லாம் பிரபஞ்சம் அமைக்கிறது தான். அந்த அடிப்படையில் விண்ணுங்கிறது வெற்றிக்கான அடையாளமாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? நட்சத்திரமும் அவிட்ட நட்சத்திரம் தான், செவ்வாயோட நட்சத்திரம் தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது இதெல்லாமே ஒரு வெற்றிக்கான அடையாளமாக தான் நம்ம பார்க்கப்படுது. ஆனால் நாம் உருவாக்கி வைக்கிறது இல்லை, அது பிரபஞ்சம் இந்த காலகட்டத்தில் இதுதான் நடக்கணும் அப்படிங்கிற பிறப்பிச்சிருக்கனால தான் இந்த விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. இதில் என்ன ஆகுதுன்னா, யாரையும் புகழவும் முடியல, யாருக்கிட்டையும் கேட்கவும் முடியல, யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல. அப்படிங்கிறது தான் ஜோதிட கலைங்க ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையாலுமே யாராவது ஒருத்தர் புகழ்ந்துட்டோம்னா அடுத்த நிகழ்வு இன்னைக்கு புகழ்றதுங்கிறது இன்னைக்கு தேவையான ஒன்று, அது மட்டும் தான் எடுத்துக்கணும் எல்லாருமே. ஆனால் என்ன செஞ்சிடறாங்க, லைஃப் லாங்காக எடுத்துக்கிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு அலைகிறாங்க. இன்னைக்கு நிகழ்வுக்கு தான் அதை பேச வச்சிருக்கே தவிர, நாளைக்கு இடத்துல போனீங்கன்னா அவங்க வேற மாதிரி பேசுவாங்க. அதாவது சொசைட்டியே பார்த்தீங்கன்னா, அரசியலாக இருக்கட்டும், இல்லை பொது மேடையாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அன்னைக்கான நிகழ்வாக பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். பல நாள் நிகழ்வாக பார்த்தீங்கன்னா அது கசப்பாக தான் இருக்கும். அரசியல்வாதிகளே எத்தனை பேர்த்த நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் இருக்காங்க, நாளைக்கு வேற கட்சியில் இருக்காங்க. இன்னைக்கு அந்த கட்சியை பற்றி வெவ்வேறு மாதிரி பேசுகிறாங்க, நாளைக்கு வேற கட்சியை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. ஜோதிடர்களும் அப்படித்தான். ஆனால் ஜோதிடரில் பெருமையை மட்டும் பேசக்கூடிய கட்டாயம் இருக்குது. கண்டிப்பாலுமே கெட்டதை பேச ஜோதிடம் பார்க்கும்போதே பார்த்தோம்னா என்ன எதிர்பார்க்குறாங்க மக்கள் அப்படின்னா, நல்லதை மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க, கெட்டதை எதிர்பார்க்கறதே கிடையாது. ஆனால் ஜோதிடம் முழுக்க முழுக்க கெட்டது. கெட்ட விஷயத்தை வெளிக்கொணர்வதற்காக தான் ஜோதிடம். கெட்ட விஷயத்தை வெளிக்கொணர்வதற்காக தான் ஜோதிடம். சரிங்களா? அது பாதுகாப்பு கவசம் ஜோதிடம். அதாவது ஒரு ஒளிஞ்சு மறைஞ்சு பதிக்கப்பட்ட விஷயத்தை வெளியெடுத்து கொடுக்கிற பிறகு தான் ஜோதிடம். அப்ப ஒளி இல்லாத இடத்தில் ஒளி ஏற்ற வைக்கிறதுக்கான கருவி தான் ஜோதிடம். இப்ப இன்னைக்கு ஜோதிட கலை இங்க உருவாகி இருக்கு, விண்ணுங்கிற பேர்ல ஆரம்பிச்சிருக்குது. வெற்றிக்கான அடையாளம் தான், தப்பு இல்லை. சரிங்களா? அப்போ அதுவே ஒரு கஷ்டமான இடத்துல தான் ஆரம்பிக்குது. அப்படிங்கிறப்போ நாம அதை யோசிக்கணும். சரிங்களா? பல போராட்டத்துக்கு அப்புறம், பல சூழ்நிலைக்கு அப்புறம் இன்னைக்கு இங்கே பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, நானே இந்த மாதிரி எதிர்பார்ப்பு நினைவில் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கற்பனை இருக்கும்ல. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நினைப்போம். ஆனால் இங்கே பார்க்குறப்ப டோட்டலாக மாறுபட்ட ஒரு விஷயத்தோட இன்னைக்கு இந்த கருத்தரங்கம் உருவாகிருக்கு. சரிங்களா? அதாவது திருமண தகவல் மைய அமைப்பு ஒன்று, கேபி அஸ்ட்ராலஜிக்குன்னு ஒரு அலைன்மெண்ட் ஒரு ரூம்பு ஒன்று. சரிங்களா? அப்புறம் அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் அறை ஒன்று. சரிங்களா? அப்புறம் அதாவது வரவங்களுக்கு எல்லாருமே தங்க வச்சு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு அறை ஒன்று. வரவங்களுக்கு பீச் கொடுக்கணும்னா பேசுறதுக்கான சொல்யூஷன் ஏற்படுத்துறதுக்காக பேசி வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான பவரை கொடுத்துருக்காங்க. அதில் இடையில மேடம் கேட்டாங்க ஒருத்தர், அதாவது இது இலவசமா அல்லது தங்குறதுக்கு தான் சொன்னாங்க. அதை பொதுவாக சொல்கிறேன், இலவசம் என்பது எதுவுமே கிடையாதுங்க மேடம். யாராக இருந்தாலும் சொல்கிறேன் நான். உண்மையாலுமே இலவசம்னு அவங்களே சொன்னாலும் கூட அது பொய்ன்னு தான் சொல்லுவேன் நான். புரியுதுங்களா? இலவசம்னு சொல்கிறேன். இலவசம் எங்கேருந்து வரும்? இலவசம் எங்கேருந்து வந்துச்சு? அந்த வார்த்தைக்கு மட்டும் விட கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே பயணிக்கலாம். இலவசங்கிற ஒரு விஷயம், இந்த பொருள் இந்த இடத்துக்கு வர்றது கூட இதுக்கு இவ்வளோ என்ட்ரன்ஸ் இவ்வளோ பீஸு குட்டினா மட்டும் தான் இந்த இடத்துக்குள்ளே வர முடியும். இது பிரபஞ்சம் அவருக்கு கொடுத்துற கிஃப்ட். என்னது? அதாவது
அதை தகுதியை கொடுத்து இதை உருவாக்கி இதை நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிருக்குது, அவ்வளவுதான். ஆனா இலவசம்னு ஒரு 10 மாசம் நடத்திட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரே காணாம போயிடுவார். உண்மையா இல்லையா? இலவசம்னு அமைச்சிட்டாருன்னா அவரே காணாம போயிடுவார். அப்புறம் நடத்துறதுக்கான ஆளு அங்க இருக்க மாட்டாங்க. அதாவது நம்மளை வெளி உலக ஐயா சொன்னார்ல, நான் கிட்டத்துல இருக்கிறேன், எப்போனா கூப்பிட்டா வந்து பேசிக்குவேன் அப்படின்னா இலவசமா பேசுறேன்னு சொல்ல அவரு. எப்படிங்க இலவசமா பேசுறேன்னு சொல்ல? இலவசம் பேசுறேன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு நாளைக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொன்னா பாத்தீங்க, அதுதான் இலவசம், அதுதான் ப்ரிஃபரன்ஸ், அதுதான் சந்தோஷம். சரிங்களா? பக்கத்தில் இருக்கேன்னா இன்னொரு ஆளை எங்கேயோ கோயம்புத்தூர்ந்து கூப்பிடுறதுக்கு பக்கத்தில் அறிவியலகை இருக்காரு, ஒரு பீச்சை கொடுக்கட்டும், அவர் ஒரு 1000 ரூபா 2000 கொடுப்பாரு, அடுத்த லெவலுக்கு அதை ப்ரோக்ராம் கொண்டு போகலாம். அவர் பீச் பப்ளிசிட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சுன்னா எங்க உலகம் ஃபுல்லாக எங்க இருந்தாலும் தேடி இங்கே வருவான். வர மாட்டாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் அதுக்கு இடையில இருக்கிற காசு, அதாவது உயிர் நாடி உயிர் வளரணும்னா அதுக்கு மருந்து வேணும். நோயாளிக்கு குணமாகணும்னா மருந்து வேணும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு சங்கம் நடத்தணும்னா பணம் வேணுங்க. கண்டிப்பாலுமே பணம் இல்லாம நடத்தவே முடியாது. சரியா? அதாவது நான் அதுக்கு மேல நான் வந்து இலவசம் பண்றேன்னு சொன்னா நான் பொய் தான் சொல்லணும். நான் ஆரம்பிச்சேன்னா என்னுடைய முதலீடுல போட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். அதாவது இன்னொரு கூட நண்பர்களோட ஒத்துழைப்புல ஆரம்பிச்சோம். சரியா? இன்னைக்கு நடத்திட்டு தான் இருக்கிறோம். ஆனா வர்றவங்களுக்கு இலவசம்னு இது வரைக்கும் நான் வார்த்தை சொன்னதில்லை, இது வரைக்கும் சொல்லவும் மாட்டேன், இதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். இலவசம் பண்ண முடியாது. ஆனால் நடத்துறதுக்கு யார்ட்டையும் போய் கேட்கல, இது வரைக்கும் கேட்கல. எல்லா வர்ற மனிதர்கள் எல்லாம் நல்லவங்களா நினைச்சோம்னா அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்து அதை செய்ய வைக்கிறாங்க. அதான் நடந்துகிட்டு இருக்கே தவிர இலவசங்கிற பேர்ல சொல்லிட்டு இப்ப இலவசம்னு சொல்றாங்க, ஒரு கிளாஸ் அப்ளை பண்றாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்ய அந்த காசு பூரா அதுல வாங்கிடுறாங்க, உங்களுக்கு தெரியல. அப்படிங்கிறப்போ அப்ப இலவசம்ன்றதுல எங்க இருக்குது? சரியா? அதனால இலவசம்னு மேடமுக்கு, அதாவது மோகனா அவங்க எனக்கு நண்பர் மாதிரி உண்மையிலுமே. அதனாலதான் அவங்க சொன்ன கருத்துக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். சரியா? ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கம் கிட்டத்தட்ட இங்கே திருச்சி வந்ததுலேருந்து முதல் பழக்க வழக்கம் எனக்கு. அவங்க திருச்சி முதல் மீட்டிங்கில் என்னுடைய கருணை அடிப்படையில், என்னுடைய வைப்ரேஷன் அடிப்படையில், என்னுடைய உரிமையாக பழகணுங்க அவங்க. அந்த அடிப்படையில் அதாவது சொன்னால் மேடம் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரியா? அதாவது அவங்களுக்கு தெரியாது இல்லை, அவங்க ஒரு கேள்வி வெளிப்படையாக கேட்குறாங்க, அவ்வளோதான். அவங்க எப்போ பேசினாலும் வெளிப்படையாக பேசுவாங்க. அந்த வகையில் அவங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அதே மாதிரி வெளிப்படையாக நாமளும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இலவசங்கிறது நாமளும் எதிர்பார்த்து அங்கே போகக்கூடாது. இலவசத்தை நாமும் அனுபவிச்சாலும் கண்டிப்பாக பிரபஞ்சம் நம்மளுக்கு அடுத்த முன்னேற்றம் இல்லாமல் போயிரும்னு சொல்லுது. புரிஞ்சுக்கணும். இலவசம் யாருக்கு இலவசம்? இலவசம் ஒன்று உண்டு. யாருக்கு இலவசம்? எதுவுமே எந்த வருமானம் இல்லாமல், சரியா, அடுத்த தகுதிக்கு கூட ப்ரிஃபரன்ஸ் சாப்பிட வழி இல்லாம இருக்கிறவங்களுக்கு நாமளா பார்த்து கொடுக்குறோம் பார்த்தியா, அதான் இலவசம். சரிங்களா? அவங்க கேட்டு கொடுக்கறதுக்கு பேர் இலவசம் இல்லை. சரியா? அவங்க கேட்டு கஷ்டப்பட்டு கேட்டு கொடுக்குற இடத்துல இப்ப அதிகம் சொல்றீங்க, கோடீஸ்வரர்கள் அதிகமாக ரன்னிங்ல இருக்காங்க, பயணத்தில் இருக்காங்க, ரோட்டில் இருக்காங்க. அங்கே பக்கத்தில் பார்த்தா ஒரு பிச்சைக்காரன் கேட்பேன், இல்லாதவங்க கூட கொடுத்துருவான் 10 ரூபா. ஆனா கோடீஸ்வரா இருக்கிறது கொடுக்க மனசு இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி கவர்மெண்ட் வேலையில் யாராக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சம்பளமாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வாங்கி தான் பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்லை. இதான் பிரச்சனைங்க. அவங்களை தப்பு சொல்ல முடியாது, வாங்கி தான் பழக்கம். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்காகனா 100 ரூபா கொடுப்பா, ஏதாவது ஒரு விஷயம்னா 5 ரூபா கொடுப்பா அப்படின்னு ஒரு வாங்கி தான் பழக்கம், அவங்களுக்கு கொடுத்து பழக்கம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான வருமானம் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துட்றாங்கல்ல, வருமானம் கிடைச்சிருதுல்ல. ஊரில் இருக்கணும் என்ன செய்யற, அவன் என்ன வேலை இருந்தாலும் சரி கவர்மெண்ட் வேலை இருக்காயா அப்படின்னு மதிப்பு கொடுத்துறாங்களா இல்லையா? அப்போ அந்த மதிப்பை அடையாளமாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கையில இருந்து கொடுக்க மனசு வராது. கொடுத்துட்டானா அவங்க கோடீஸ்வரன். நல்ல பெஸ்ட் புரிஞ்சுக்கு. யாருங்க? கவர்மெண்ட் சம்பளத்தில் இருக்கிற அனைவருமே மூதியவர்களோ இல்லை உறவினர்களோ இல்லை மனைவிகளோ பாதிக்கப்பட்ட சூழ்நிலையோடு வாழக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டுருது. கொடுக்கிற மனசு இருந்தா அவன் கோடீஸ்வரனா எல்லாத்தோடைய சப்போர்ட்டோட வாழ்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிடும், பிரபஞ்சம் கொடுத்துரும் கண்டிப்பாலுமே. இதுதான் நிதர்சனமான உண்மை. சரிங்களா? இது அதாவது இதுல யாரா கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் கோச்சிக்காதீங்க, நான் ஒரு பொதுவான விளக்கத்துக்கு தான் சொல்றேன். கவர்மெண்ட்ன்ற இப்ப ஒருத்தர் இப்ப வீடியோ பேசி போட்டிருக்காரு, என்ன அதுன்னா கனியர் ராஜசேகர் ஐயான்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் வேலை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிரகம் கெட்டு போனவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி
எல்லா நேரம் கெட்டவனுக்கு தான் கவர்மெண்ட் வேலையை கிடைக்கும். அதுல நிதர்சனமான உண்மை ஒளிவு இருக்கு. சரிங்களா? ஆமா, சூரியன் அதுதான் நம்ம பெருமைக்காகவும் தகுதிக்காக சொல்ற விஷயம் அது. சரிங்களா? ஆனால் அவர் அந்த விஷயத்தை அதுக்கு ஒருத்தர் என்ன செய்யறாரு, கவர்மெண்ட் வேலை வேணுங்கிறாரு. கவர்மெண்ட் வேலை வேணுங்கிறாரு. ஒருத்தர் ஜாதகம் கொடுக்குறாரு. அவர் ஜாதகம் கொடுக்கும்போது அவர் என்ன கேட்கிறாரு, சார் என் ஜாதகம்லாம் நல்ல ஜாதகம் இல்லை அப்படிங்கிறாரு. ஏன் சார், நான் கவர்மெண்ட் வேலை வாங்கி ஆகணும் சார், நல்ல ஜாதகம் இருந்தால் கவர்மெண்ட் வேலை கிடைக்காதுன்னு சொல்றாங்க சார் அப்படிங்கிறா. எப்படி நல்ல ஜாதகமா இருந்தா கவர்மெண்ட் வேலை கிடைக்காதான், கெட்ட ஜாதகம் இருந்தா தான் கவர்மெண்ட் வேலை கிடைக்குங்கிறதுல இப்ப டெண்டிங்கா ஓடிட்டு இருக்காரு அவரு. ஜோசியர் சொல்லிட்டாரு அது பலிதமாகும் அப்படின்னு. இப்படி அதாவது ஒரு விஷயத்த நீங்க தப்பா சொன்னாலும் சரி டெண்டிங்கா ஆகிற மாதிரி பேசிட்டீங்கன்னா அது மூலமே என்ன செஞ்சிருது, அவன் நல்லதா கெட்டதா முடிவெடுக்க முடியாமே அதுல நிறைய பேர் போய் பார்த்துறான். சரிங்களா? நீ அதுக்கு தான் சொல்றேன், ஒருத்தன் நல்லவன் புகழ்ந்துட்டான்னு சொல்லி பெருமை பேசிட்டு தகுதியா இருக்க முடியல. ஒருத்தன் கெட்டவன் சொன்னாலும் அதை சீர்மிக்க முடியல. நல்ல வச்சு புரிஞ்சுக்க. அதுக்கு தான் சொல்றேன், நல்லவன் சொல்றவனை சேர்ந்து என்ன செஞ்சிடாத, பெருசா நினைச்சிட்டு பில்டப் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கே உனக்கு ஆப்பு வச்சிருவேன். கெட்டவன் செஞ்சு ஒருத்தர் இது பண்ணிட்டு சொல்லிட்டு விட்டுட்ட அப்படின்னா, அதாவது நல்லவனையும் நம்பாத கெட்டவனையும் நம்பாத. நல்ல ஒருத்தர் உங்களை நீ வாழ்ந்தாலும் இயேசு உலகம், தாழ்ந்தாலும் இயேசு உலகம். இதான் உண்மை. வாழ்ந்தாலும் இயேசு, தாழ்ந்தாலும் இயேசு. நீ இந்த உலகத்துல நீ ஒரு மனிதனா பிறந்துட்ட, நல்லவனையும் பார்த்துட்ட கெட்டவனையும் பார்த்துட்ட. இப்ப இதில் யாரோட நீ வாழணும்னு நினைப்ப, யாரோட வாழணும்னு நினைப்ப, யாரோட வாழ்ந்தினாலும் அதை செஞ்சுட்டு போ, நீ வெற்றி ஆயிடுவேங்கிறான். சரிங்களா? உங்களுக்கான விதியை எல்லாத்துக்கும் எப்படி விதி பிறப்பிச்சதோ அதே மாதிரி உங்களுக்கான விதி அது அப்படிதான் பிறப்பிச்சிருக்குது. நல்லவனையும் பார்த்துட்ட கெட்டவனையும் பார்த்துட்ட. இப்போ நான் மேடையில் பேசுறேன், எனக்கு நல்லவங்களும் 10 பேர் இருப்பாங்க, கெட்டவங்களும் 10 பேர் இருப்பாங்க. நான் வாழணும் பாராட்டுறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. வேண்டாம் வேணா கலட்டுறேன், வேணா பேசுறேன், இவனோட நான் எச்சா பேசுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு 10 பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது யாரோட சேர்ந்து நான் வாழ முடியும்? யாரோட சேர்ந்து வாழ முடியாது. எனக்கு என்ன உருவானதை நான் இப்போ மேடையில் பேசுறேன், எனக்கு என்ன பீச்சு வந்தது அதுதான் நான் பேச முடியும். நான் தன்மாட்டம் தான் தன்மாட்டம் தான் பேசி ஆகணும், திக்குனா திக்கி தான் பேசி ஆகணும். அதில் ஒருத்தர் திக்குனப்ப என்ன ஒருத்தர் திட்டுவார், தடுமாறுறப்ப ஒருத்தர் என்ன சொல்லுவார், இன்னும் நல்லா பேசுனா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இன்னொருத்தர் என்ன இவன் என்னையா பேசுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ கணக்கில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழவே முடியாதுங்கிறான். சரியா? நம்ம வாழணும்னா நம்ம நோக்கம் ஒரே பாதையா இருக்கணும், ஒரே பார்வையா இருக்கணும், அப்பதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சரி, ரைட், ஓகே. இப்போ டாபிக்ல வருவோம். அதாவது இந்த அறக்கட்டளையை நிறுவி, அதாவது குரு அஸ்டோ அகாடமி, அதாவது நம்ம வித்தியாலயம் வச்சிருக்கிறோம், அவங்க அகாடமின்னு வச்சிருக்காங்க. இதெல்லாம் கல்வி மையத்தை குறிகாட்டுற கருவி. அந்த அடிப்படையில் அதை நிறுவி அதில் நாம பயணிக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் ஐயா ஆரம்பிச்சிருக்காங்க. அவருடைய விருப்பமும் நோக்கமும் வெற்றி பெறணும்னு வாழ்த்தி அடுத்த கருத்துக்குள்ள வரேன். அதாவது இப்போ நம்ம இன்னைக்கு ஜோதிட கருத்தங்கத்தில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, எப்பவுமே கர்ணத்தை பேசி தான் அடுத்த டாபிக்ல வருவேன். அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஓடுற கர்ணம், அதாவது என்ன கர்ணம்? தைத்துளை கர்ணம். இன்னைக்கு ஓடுற கர்ணம் தைத்துளை கர்ணம். சரியா? தைத்துளை கர்ணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான் வரார். ஆனால் இந்த சுக்கிர பகவான் யாருடைய விஷயத்துல ஆழ்மை இருக்கு அப்படின்னு பார்க்கறப்போ, அதாவது மல்லிகை பூ அப்படிங்கிற விஷயத்துல சுக்கிரன் ஆழ்மையா இருக்கார். அதுக்கான பூவே மல்லிகை பூ தான். ஆனா இங்க யாருமே மல்லிகை பூ வச்சு நம்ம பார்க்கல. இல்ல, இதுக்கு என்ன காரணம்? இல்லைங்க, இல்ல கிடைக்காதுன்னு இல்லைங்க. அதுக்கு இங்க இப்ப இதுக்கு எப்படி இதனாலதான் ஜோசி தோத்து போறோம். உண்மையாலுமே நாம இதை சொன்ன மாதிரி டக்குன்னு முடிவு பண்ணி அப்ப நாளா வைக்கலாம் அப்படி இப்படின்னு சொன்னப்ப ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு கருத்தை பதிவு பண்ண சொல்லணும். அவங்க பாக்குறவங்க கூட என்ன நினைச்சிருப்பாங்க, அவங்க யாரும் பாக்குற மாதிரி நான் பார்க்கல. நான் எல்லாத்தையும் கொண்டையிலையும் பார்த்தேன், யாரா மல்லிகை பூ வச்சிருக்காங்களா அப்படின்னு. ஆமா, இல்ல டாபிக் தோத்து போயிருமே அப்படிங்கிறதுக்காக. சரியா? அப்போ சுக்கிரன்ங்கிறது அந்த மல்லிகைப்பூக்கு அடையாளம். நீங்க அதே மாதிரி ஒரு விஷயத்த அதுல மல்லிகைப்பூ இருக்கு, அது சாமி, அதுவே இறப்பு தான், அது பாதிப்பு தான். ஆமாங்க, சரிங்களா? அப்போ அதுவே ஒரு அடையாள கருவியாக தான் அங்கே இருக்குதுங்க. இன்னைக்கு அவயோகத்தில் இருக்கும்போது ஏன் மாரியம்மனை சுற்றி மல்லிகைப்பூ வச்சிருக்கணும்? அந்த போட்டோ அப்படி இருக்கு, வேற போட்டோ மல்லிகைப்பூ இல்லாத போட்டோ இருக்குதா இல்லையா? அந்த போட்டோவில் பாருங்க மல்லிகைப்பூ சுற்றி இருக்குது,
அப்ப அது இன்னைக்கு நிலைமை அது. சரிங்களா? அப்ப அந்த அம்மன் யாருங்க? ராகுங்க. அந்த அம்மன் யாருங்க? ராகுங்க. அதாவது நம்ம வழிபாடு பெண் தெய்வம் அனைத்துமே ராகுதான். சரிங்களா? அது ராகுதான் கதாநாயகனங்க. இப்ப காளியா கோயில போய் நீ பூஜை பண்ணோம்னா ராகுக்கு தோஷம் இருந்தா காளியா கோயில போய் விளக்கு போடும்பா. சூச்சமா தான் உள்ள சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப இன்னைக்கு ஐயா அறிவலை ஐயா சூச்சமத்துல ஃபுல்லா விளக்குனாரு. ஆனா கேட்கறதுக்கு நம்மளுக்கு பொறுமை இல்லை, அவ்வளவுதான் உண்மையாலுமே. சரிங்களா? அதாவது கேட்க கூடாதுன்னு இல்லை, கேட்க முடியாதுன்னு இல்லை, கேட்கணும்னு நினைச்சாலும் அதுக்கான காலம் இந்த இப்ப இங்க இருக்க காலம் குறுகிய காலம். 10 நிமிஷம் பேசினா அதுக்கு அல்லனா அவங்களுக்கு ஒரு போன் வந்து அவரை கூட்டி போயிடும், கேட்கறவங்கள ஒரு போன் வந்து கூட்டி போயிடும், பேசிக்கிட்டு இருக்கவங்கள என்ன செய்ய இன்னும் பேச வச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால அது கெட்டு போதே தவிர அப்போ அதுக்கான நேரம் அவருக்கு அங்க செட் ஆகலைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இதுல யாரையும் கோச்சுக்கிறதுக்கு இல்லை. சரிங்களா? ஐயா அருமையான கருத்துக்கள் சொன்னாங்க உண்மையாலுமே. சரிங்களா? அதாவது கேந்திரமும் திரிகோணமும் இது முன்னாடியே ஒரு மீட்டிங்கில் நான் சொல்லியிருக்கிறேன். கேந்திரம் என்பது திருக்குறள்ல 4 அடி மேல கொடுத்துருக்கான். முதல் 4 அடி 4 சீர் 4 அடி, அடுத்த அடி 3 அடி. அப்ப 1.25 அடியில எதை செஞ்சு முடிச்சிருக்காங்க? திருக்குறளை முடிச்சிருக்காங்க. ஆனால் 4ங்கிறது கேந்திரம், 3ங்கிறது திரிகோணம். இதுல ஒரு விஷயம் விதி இருக்கு. என்ன விதினா லக்கணம் கேந்திரமா வருது, திரிகோணமா வருது. லக்கணம் கேந்திரமா வருது, திரிகோணமா வருது. ஏன் லக்கணம் கேந்திரமா வருது திரிகோணமா வருது? அப்ப இது கேந்திரமா திரிகோணமா அப்படின்னு முடிவு பண்ணோம்னா, நான் என்னுடைய ஆங்கிலம் முடிவு பண்ணோம்னா திரிகோணம் தான், அது கேந்திரம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் திரிகோணத்துக்கு தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கேந்திரத்துக்குள்ள உள்ள கொண்டு போகலாம், தப்பு கிடையாது. கொண்டு போகணும், ஏன்னா முன்னோர்கள் விதிச்ச விதி, தப்பு வராது. நல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கு. அப்படி பார்த்தாதான் தப்பு இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? நாம தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது தப்புன்னு தான் சொல்லணும். நல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்போ திரிகோணத்துக்கு என்ன அப்படின்னு விளக்கணும். அதுவா நடக்கிற நிகழ்வுக்கு பேர் திரிகோணம். கேந்திரங்கிறது முயற்சி பண்ணி செய்யறதுக்கு பேர் கேந்திரம். நல்ல தெரிஞ்சுக்கணும், சிம்பிள் மெத்தாடிக்கு தான். அப்போ லக்கணங்கிறது அதுவா அறிவு வேலை செஞ்சு அதுவா செயல்பாடு பண்ணி தான் வருதே தவிர எதுவுமே யாரா தூண்டுதல் பண்ணி அது நடக்கல. தூண்டுதல் பண்ணி நடக்கல. 4ஆம் இடங்கிறது வண்டி வாங்கணும் அப்படின்னா வண்டியை வாங்கணும், அதுக்கு செயல்பாடு பண்ணணும், இன்னொரு ஆளை உட்காந்து ஓட்டணும். நல்ல பெஸ்ட் புரிஞ்சுக்குங்க. அதுக்கான முயற்சி இருக்கணும் அங்க. சரிங்களா? அப்ப 4ஆம் இடங்கிறது ஒரு முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறோம். சரிங்களா? அப்ப 4ஆம் வண்டி வாகனம், வீடு, சொத்து சுகம் இது எல்லாத்தையும் கொடுக்கறது 4ஆம் இடம் கேந்திரம். 7ஆம் இட கேந்திரம் ஒரு கணவன் ஒரு மனைவியோட இணையறதுக்கான தொடர்பு உள்ளது. சரிங்களா? ஒரு தூண்டுதல் நடக்குது. அதனால 7ஆம் இட கேந்திரம் முக்கியமானது. நல்ல பெஸ்ட் புரிஞ்சுக்கு. 10ஆம் இட கேந்திரம் தொழிலுக்கு முக்கியமானது. சரிங்களா? ஒரு முதலீடு போடணும், தொழிலில் ஜெயிக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும், மக்களை பேரு புகழ் வாங்கணும், இதெல்லாம் கேந்திரம் இருக்கு. அப்ப தொடர்புல இருக்குது. சரிங்களா? அப்போ தொடர்புல 1ஆம் நம்பர் தொடர்பு கிடையாது. அது அனாமத்து எப்பவுமே அது உன்னுடைய இயக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உன்னுடைய இயக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப விதின்னு ஒன்று இருக்கு, விதி விலக்குன்னு ஒன்று இருக்குது. விதி ஆனா ஆறு விதிங்கிறத எதை சொல்லுவோம்? லக்கணத்தை தான் சொல்லுவோம் விதின்னு. லக்கணத்தை தானே விதின்னு சொல்லுவோம். அப்ப விதி விலக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1ஆம் இடம் எப்படி நீ கேந்திரம்னு சொல்றியோ இல்ல திரிகோணம்னு சொல்றியோ அதை பொறுத்து தான். இப்ப விதின்னு இருந்தா விதி விலக்கு. எப்படி விதி விலக்கு? பறவை இனம் பூரா முட்டை போட்டு குஞ்சு பறிக்கும். சரி, முட்டை போட்டு குஞ்சு பறிக்கும். பறவை பறவை இருக்கு பாத்தீங்களா, அது பூரா என்ன செய்யும்? முட்டை போட்டு குஞ்சு பறிக்கும் விதி. அதான் லக்கணம். சரிங்களா? அடுத்தது விதி விலக்குன்னு ஒன்று இருக்குது. அப்படிங்கிறப்போ பறவை இனத்திலேயே குட்டி போட்டு பால் கொடுக்குற இனமும் இருக்குது ஒண்ணு. அது வவ்வால். அது யாருங்க? வவ்வால். வவ்வால் என்ன செய்யுது? குட்டி போட்டு பால் கொடுக்குது. அப்ப விதி, அப்ப அதுல எது அதிகப்படியா இருக்குதோ அதைத்தான் லக்கணமா எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய முடிவு. நல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கு. இப்ப பறவை இனங்கிறது முட்டை போட்டு குஞ்சு பறிக்கணுங்கிறது. அப்ப அதிகப்படியா குட்டி போட்டு பால் கொடுக்கறது இருக்குதா, முட்டை போட்டு கொடுக்குற பறவை இனத்துல இருக்குதா? அப்படின்னா முட்டை போட்டு குஞ்சு பறிக்கிறதா அதிக இருக்குது. ஏதோ ஒண்ணுதான் என்ன செய்யுது? விதி விலக்குங்கிற பேர்ல என்ன செய்யுது? குட்டி போட்டு பால் கொடுக்கறதுல இருக்குது. இதே மாதிரி விலங்குலையும் அப்படித்தான். சரிங்களா? உடும்பு முட்டை போட்டு குஞ்சு பறிக்கும். உடும்பு முட்டை போட்டு குஞ்சு பறிக்கும். ஆனால் வால் உள்ள இனம், வால் உள்ள இனம் பூரா குட்டி போட்டு பால் கொடுக்கணும் விதி. வால் உள்ள இனம் உள்ள என்னதுங்க? குட்டி போட்டு பால் கொடுக்கணும். ஆனா அங்க முட்டை போட்டு என்ன செய்யுது? அப்ப விதிங்கிறது இருக்குல்ல, விதி விலக்காகுதா இல்லையா, மாறுதா இல்லையா? அப்போ இதுல என்னன்னா இந்த மாதிரி விதிக்காவதான்
லக்கணத்தை கேந்திரமா எடுக்கலாமா திரிகோணமா எடுக்கலாமா அப்படின்னா அதிகப்படியா இருக்கிறது எதுவோ அதுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப அதுக்குள்ள என்ன இருக்குது? கேந்திரமும் இருக்குது, திரிகோணமும் இருக்குது, கேந்திரமும் இருக்குது. ஆனா திரிகோணம் அதிகமா இருக்கா கேந்திரம் அதிகமா இருக்கா அப்படின்னா திரிகோணம் தான் அதிகமா இருக்கு. அந்த அடிப்படையில லக்கணம் கேந்திரமா திரிகோணமா அப்படின்னா திரிகோணம் தான் அப்படின்னு பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்க அர்த்தம் உண்டு. சரிங்களா? இது ஐயா சொன்ன புரிதலுக்காக இதை விளக்க சொன்னேன். நான் சொன்னது கர்ணத்தை சொல்லிட்டு இருந்தேன். இப்படித்தான் டாபிக் உள்ள வந்துடும். சரிங்களா? அப்போ கர்ணம்ங்கிறது இழந்த பொருளையும் இழந்த கௌரவத்தையும் இழந்த சொத்தையும் பெருணும் நாள் தைத்துறை கர்ணத்தை வழிபடுங்க. ரொம்ப சிறப்பா நீங்க வாழ்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். இழந்த கௌரவம், இழந்த புகழ், இழந்த சொத்து. சரிங்களா? இது எல்லாம் ஒருவேளை கிடைக்கணுங்கிற வாய்ப்பை ஏற்படுத்தினீங்கன்னா அந்த கர்ணத்தை 48 மாசம், சரிங்களா, அந்த கர்ணம் வரப்போ 48 மாசம். அதாவது என்ன சார் 48 மாசம்? 48 மாசம் எதுக்கு சார் சொல்றீங்க அப்படின்னா, நாம சொன்னதில்லை, முன்னோர்கள் சொல்லி வச்ச விதி. அதாவது செவ்வாய் ஒரு வீட்டில இருந்து பயிற்சி ஆகி அடுத்த வீட்டுக்கு போகணும்னா ஒரு வீட்டில் எத்தனை நாள் பயணம் பண்ணணும்னா 48 நாள் பயணம் பண்ணும். 48 நாள் பயணம் பண்ணும். ஒரு வீட்டில் இருக்கிற இருப்பிடம் எத்தனை நாளைக்கு 48 நாள் இருக்கும். ஐயா சொன்னாரு சந்திரன் தான் 60 வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு செகண்ட் பவர் யாருக்கு உண்டு? சந்திரனுக்கு தான் உண்டு. அதே மாதிரி செவ்வாய்க்கு 48 நாள் ஒரு வீட்டை கொடுத்துருக்காங்கன்னா எதுக்காக கொடுத்தாங்கன்னா, செவ்வாய் யாருங்க? இரத்தக்காரகன். 48 நாள் முழு மண்டலம். அப்போ ஒரு வீட்டுல இருந்து 47 நாள் 47 நாள் கணக்கு போட்டுருக்காங்க. அது தப்பு. 48 தான் கரெக்டா. நல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. 48 நாள் செவ்வாயோடைய ஆதிபத்தியம் மனசுல. செவ்வாய் ரத்தமா அவன் செய்கிற செயல் ரத்தத்தில் கலக்க வேண்டும். ரத்தத்துல கலக்க வேண்டும். திரும்ப திரும்ப செய்யும் போது உனக்கு அடுத்த வாட்டி கூப்பிடும் போது அந்த பேர் தான் முன்னாடி வரும். இப்ப வீட்டிலே பாருங்க, 2 பையங்க இருப்பாங்க. அது எந்த பையன் மேல பற்று இருக்குங்கிறது டப்புன்னு தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? அந்த பெரிய பையனை கூப்பிடும்போது சின்ன பையனை பேர சொல்லி தான் கூப்பிடுவாங்க. சின்ன பையனை கூப்பிடும்போது பெரிய பையன் பேர சொல்லி தான் கூப்பிடுவாங்க. சரிங்களா? அப்ப அது ரத்தத்துல பதிவாயிருச்சு. சரிங்களா? 48 நாள் அந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா ரத்தத்தோட கலந்து உடல்ல கலந்து அது ஐக்கியமாயிரும். அதுக்கு தான் அன்னைக்கு முன்னோர்கள்லாம் எந்த மருந்து கொடுத்தாலும் கூட, அதாவது சித்த மருத்துவத்துல 48 முழு மண்டலம் வரைக்கும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்பதான் நீங்க அதுக்கு மாறி அந்த விஷயம் உங்களுக்கு உள்ள இறங்கி அந்த விஷயத்தை சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ண முடியும். அப்போ ஒரு காரியம் ஜெயிக்குன்னா 48 நாள் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பதிவு பண்ணாங்க. அது இரத்தக்காரன் ரத்தத்தில் கலக்க வேண்டும், உடல்ல பதிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தை செய்ய சொன்னாங்க. என்ன பரிகாரம் செஞ்சாலும் சரி 48 நாள் செஞ்சுக்குங்க. அதே மாதிரி 3ங்கிற நம்பருக்கு வீரியத்தை ஃபுல்லா கொடுத்து வச்சிருக்காங்க. 3ங்கிறதுக்கு ஒரு மனுஷன் ஓடணுமா கூட, ஒரு ரேஸ் வைக்கணும், ஒரு பந்தயம் வைக்கணும் அப்படின்னா கூட 1 2 3 ஓடி போயிடுவான். ஐயா அதுக்கு மேல என்ன கூடாதா? ஐயா கேட்ட மாதிரி, அறிவுலகம் கேட்ட மாதிரி அதுக்கு மேல வைக்க கூடாதா, இதுக்கு மேல வைக்க கூடாதா அப்படின்னு கேட்டாரு. அதே மாதிரி ஒரு மனுஷன் ஓட்டப்பந்தயம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, சண்டை கட்டுறதா இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் படத்தெல்லாம் பாருங்க, பழைய படத்துல பாருங்க, 2 3வது அடிக்கிட்ட வீரியம் இதாகி ஸ்டெண்ட் சூப்பர். இப்ப பாரு 2 சென்ட் அடிச்சிட்டாருல, வாங்கிட்டாருல ஐயா. இப்ப 3வது சென்ட்ல பாருங்க கண்டிப்பா தோத்து போயிடுவான் அப்படிம்பாங்க. கரெக்டா தோத்துருவாரு. அப்போ வீரியங்கிற பவரை எதுக்குள்ள கொடுத்து வச்சிருக்கிறான்? 3ஆம் நம்பருக்குள்ள கொடுத்து வச்சிருக்கிறான். அதனாலதான் அவங்க அடிப்படையா செய்யுங்கிறதுக்காக பிள்ளையார் கோயில போய் 3 தோப்புக்கரணம் போட சொல்ல வச்சிருக்காங்க. 3ங்கிற நம்பர், அந்த 3க்கு கதாநாயகன் யாருங்க? செவ்வாய். ரத்தத்துல கலக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப வீரியக்காரகன் சகோதரக்காரகன் செவ்வாய்ன்னு சொல்றீங்க. 3ஆம் இடம் செவ்வாய் தானே. அப்ப 3க்கு நம்பர் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்கோம் நம்ம. சரிங்களா? அப்போ இப்ப அந்த 3ங்கிற வீரியம் எப்படி அதே மாதிரி 3 முடிச்சு தாலி கட்டும்போது எத்தனை முடிச்சு போட சொல்றாங்க? 3 முடிச்சு போட சொல்றாங்க. அங்கதான் வீரியம் கிளம்பும். ஓட்டப்பந்தயம் சொல்லா 1 2 3 சொல்றாங்க. சண்டை மாஸ்டர் கட்டினா 2 சண்டை கட்டி 3ஆவது சண்டைக்கு வெட்டி சொல்றாங்க. அது தாலி கட்டுறதுனா 3 முடிச்சு போட சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இது எல்லாமே 3 வருதுங்க. சரிங்களா? அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு அந்த 3ல பிள்ளையார் கோயில தோப்புக்கரணம் போனா 3 தோப்புக்கரணம் போட சொல்றாங்க. நீ உண்மையாலுமே தப்பு செஞ்சாலும் ரைட் செஞ்சாலும் சரி 3 தோப்புக்கரணம் போட்டீங்கன்னா நீ வெற்றி ஆயிருவ. புரிஞ்சுக்கு. எப்பவுமே வீட்டுல நீ பிள்ளையார் கோயில் போய் போடணும்னு அவசியம் இல்லை. வீட்டுல உட்காந்துருக்க இடத்துல எந்திரிச்ச மாத்திர காலையில எந்திரிச்ச மாத்திர 3 தோப்புக்கரணம், நைட் தூங்கும்போது 3 தோப்புக்கரணம் போட்டுட்டு படு.
சரியா? உன்னுடைய உடம்பு வந்து என்ன செய்யும், ஒரே ஆக்டிவிட்டியில இருக்கும். நீ என்ன எதிர்நோக்கத்துல அந்த தோப்பு போட்டியோ அந்த எதிர்நோக்க வெற்றி பெற வரைக்கும் போட்டுட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா வெற்றி பெற்றுருவான். அப்படிங்கிற விதி அங்க உள்ள ஒளிஞ்சிருக்கு. சரிங்களா? 3ங்கிறது அந்த அவ்வளவு அளவுக்கு வீரியம் இருக்குன்னு சொல்றான். அந்த வீரியத்துக்கு கொண்டு வரோம்னா செவ்வாய் தான் அதுக்கு கதாநாயகன். 48 நாளைக்கு செவ்வாய் தான் கதாநாயகன். சரியா? 8 நாள் மணண்டா, 8 நாள் மணண்டா, 12னா 3 அப்ப 3 வந்துருச்சாங்க. அப்போ அதுதான் சொல்லுவான், 8க்கு 8ஆம் இடம் 3ஆம் இடம் சொல்லுவான். 8க்கு 8ஆம் இடம் 3ஆம் இடம். 8ஆம் இடத்து அதிபதி யாருங்க? செவ்வாய். 8க்கு 8ஆம் இடம் 3ஆம் இடம். சரிங்களா? 3ஆம் இடத்துக்கு கதாநாயகன் யாருங்க? செவ்வான்னு சொல்றோம் நம்ம. சரிங்களா? அதனாலதான் சொல்றான் அவங்க 3ஆம் இடம். 8ஆம் இடங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மரணம்ன்றான். 8ஆம் இடம் என்ன சொல்றான்? ஆயுள் ஸ்தானம் சொல்றோமா இல்லையா? மரணம் அப்படிங்கிறான். அப்ப மரணத்துக்கு முன்னாடி அவனுக்கு என்ன நடக்கணும்? திருமணம் நடக்கணும். என்ன நடக்கணும்? திருமணம் நடக்கணும். மனம் நடந்தாதான் மரணம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான். அப்ப திருமணம் பண்ணும்போது சிஞ்சனக்கு நக்க தப்பு அடிப்பாங்க பார்த்தீங்களா? அப்ப என்னது, அவன் மாட்டிக்கிட்டான்னு சொல்றதுக்கு தான் தப்பா. அதாவது சிஞ்சனக்கு அடிப்பாங்க ஒரு தப்பு அடிக்கும் போது. அதாவது இந்த மாலை கழுத்துல ஏற்றும் போது டப்புன்னு சேர்ந்து அடிப்பாங்க. அது என்னது? மாட்டிக்கிட்ட ராஜான்னு சொல்றதுக்கு தான் அந்த தப்பு. புரிஞ்சுக்குங்க. அப்போ என்னது, அடுத்த தலைமுறைக்கு நீ போற. இன்னைக்கு எத்தனை பாராட்டுறாங்களோ, எத்தனை இது போடுறாங்களோ, அந்த சந்தோஷம் இன்னையோட முடிஞ்சது. சரியா? அதுக்கப்புறம் 8ஆம் இட சந்தோஷத்தை பாருன்றான். புரிஞ்சுக்குங்க. 3ஆம் இடங்கிறது கெட்டி மேளம். நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. 3ஆம் இடங்கிறது என்னங்க? கெட்டி மேளம், ஆன்லைன் தொடர்பு. சரிங்களா? வர்த்தக வளர்ப்பு, அது எல்லாமே 3ஆம் இடம் தான். ஆனா 3ஆம் இடத்துல அதாவது ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அது அதுக்கப்புறம் எந்த இடத்த நீங்க சந்திப்பீங்க அப்படின்னா 8ஆம் இடத்தை தான் சந்திப்பீங்க. அதுக்கு இடையில அதெல்லாம் சம்பாதிப்பீங்களே, 4ஆம் இடம் சுகம், வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும்னு சொன்னா என்ன செய்ய முடியாது. யாருங்க? 8ஆம் இடம். 5ஆம் இடம் குழந்தை வேணும்னா என்ன செய்யணும்? கணவன் மனைவி தாம்பத்தியம் பண்ணாம குழந்தை, அது 8ஆம் இடம். சரிங்களா? இது எல்லாமே வரிசையா எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது எல்லாமே கனெக்ட் ஆகும் அப்படியே. அப்ப 3, 8 கனெக்ட் ஆகிட்டே வருங்க. சரியா? அப்ப ஜோதிட கருத்துக்கள்ல நாம பேசுற ரைட்டு, நீங்க பேசுற ரைட்டுன்றதெல்லாம் இங்க எதுவுமே இல்லை. எல்லாரும் அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணலாம் கண்டிப்பாலுமே. இப்ப நம்ம கர்ணத்தை பத்தி சொல்றோம். சரிங்களா? நாம கர்ணத்தை பேசிதான் இந்த அளவுக்கு நம்ம மேடையில பேசுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, வந்து பேசிட்டு இருக்கிறோம். அப்போ கர்ணம்ங்கிறது தைத்துளை கர்ணம். தைத்துளை கர்ணங்கிறது அதாவது அதுக்கு பரிகாரமா எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு உணவு வந்து ஆப்பம் சொல்லுவீங்களே, அதான் அப்பம்னு சொல்லுவோம். சரியா? அந்த அப்பத்தை உணவா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தைத்துளை கர்ணம் உங்களுக்கு ஏதாவது தோஷமா இருந்தா கூட நிவர்த்தி ஆகும். அதே தோஷமா இருந்தா நீங்க சாப்பிடக்கூடாது, மற்றவங்களுக்கு தானம் பண்ணணும். தோஷம் நீ எப்படி கன்வெர்ட் பண்ணுவ? சுக்கிரன் கேதுவோட சேர்ந்திருந்தாலும் சரி, சுக்கிரன் அவயோகியா இருந்தாலும் சரி, சுக்கிரன் ராகுவோட சேர்ந்திருந்தாலும் சரி, அப்ப இதெல்லாம் வந்து என்ன செய்யுங்க, உங்களுக்கு தைத்துளை காரணத்துல நீங்க பிறந்திருந்தா அவங்க அந்த பொருளை தானம் பண்ண வேண்டும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமா அந்த தைத்துளை காரணம் இயங்கிறது தெரியும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. சரிங்களா? மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சாங்கன்னா தைத்துளை காரணம் நல்லா இயங்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. சரிங்களா? அதுக்கு வெள்ளைதான காரணம். ஏன் நீங்க மஞ்சள் சொல்றீங்க? ஒரு வைப்ரேஷன் இருக்கும்ல. ஆனால் அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் பொருள் வேரியேஷன் மாறும். அந்த அடிப்படையில் மஞ்சள் துணி உடுத்தினா தைத்துளை காரணம் நல்லா இயங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இந்த தைத்துளை காரணம் இருக்கிறவங்க துணி அயன் பாக்ஸ் போட்டு துணி தேய்க்க வைக்கும். அவங்கள டிசிப்ளினா இருக்கணும்னு ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்கும், சுத்தபத்தமா இருக்கணும்னு உருவாக்கி கொடுக்கும். அதுக்காக என்ன செய்ய, சுருக்கமா போட வைக்காத அவங்கள தேய்ச்சி போடணும் அப்படின்னு தோணும். ஆனால் தேய்ச்சி போடணும் தோணும் தப்பு இல்லை. ஆனால் சரி, நீங்களே அயன் பாக்ஸ் எடுத்து தேய்ச்சி போட்டக்கூடாது. புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை பயன்படுத்துற சரியா ஒரு மக்கள் இருக்காங்க. சரிங்களா? ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்து அதுக்கான பணம் கொடுத்தீங்கனால் அங்க இலவசம் சொல்லிடக்கூடாது. போய் புரிஞ்சுக்குங்க. நீங்க கொடுத்துட்டு தேய்ச்சி போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், உங்களுக்கு வைப்ரேஷன் ஆயிரும் நான் சொல்றேன். புரிஞ்சுக்குங்க. அப்ப அவருக்கு உதவி பண்ண மாதிரி ஆயிருதா, அவரு பாராட்டுற மாதிரி சூழ்நிலை வந்துடா, பரவாயில்ல கொடுத்தீங்க, இப்ப எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னாங்கன்னா அவரு மட்டும் பொழைக்கலாங்க, அவரு குடும்பம் சேர்ந்து பொழைக்குது. அந்த குடும்பத்துக்கு சேர்ந்து உதவி பண்றீங்க நீங்க. புரிஞ்சுக்குங்க. ஆமா. அப்ப அந்த கர்ணத்தை அது மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணி பாருங்க, சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அதாவது ராகு யோகி, சுக்கிரன் அவயோகி இன்னைக்கு ஓடுறது. சுக்கிரன் அவயோகினா அதுக்கு மல்லிகைப்பூ சொல்லிட்டே அது இல்லைன்னு சொல்லியாச்சு.
அவயோகினா 90%. அவயோகியா இருக்கிற வீட்டில் அதாவது ஒன்று அவருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கும், இல்லை திருமணம் ஆகிருந்துச்சுன்னா வெறும் பெண் குழந்தையா பிறக்கும். இல்லை அப்படின்னா பெண் குழந்தை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஆண் வாரிசை பார்க்க முடியும். ஆண் வாரிசை பார்க்கணும்னா பெண்கள்னால அவமானப்பட்டு இல்லைக்கு பிரச்சனை ஆகி துன்புறுத்தல் ஆளாகி ஒன்றுக்கு ஒரு 2 தாரம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வாரிசு உருவாகும். புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரு அவமானத்தை கொடுக்காம அந்த சுக்கிரன் என்ன செய்யாது, வாரிசை கொடுக்காது. சுக்கிரன் அவயோகியா இருந்தா பணத்தினால என்ன செய்யறாங்க, பெரிய தண்டனைக்கு ஆளாகி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? இல்ல சுற்றாத்தார மதிக்காம என்ன செஞ்சிடும், ஊரை விட்டு வெளியே போற மாதிரி நிலைமை உருவாக்கி கொடுக்கும். இது சுக்கிரன் அவயோகியா இருந்தா காசு பணத்தை முதலீடு போடும்போது எச்சரிக்கையா போட்டு செயல்பட வேண்டும். கண்டிப்பாலுமே அதாவது கடன் வாங்கி மட்டும் தனக்கு மேல, அதாவது நம்மளுக்குன்னு ஒரு தகுதி இருக்கும், அதுக்கு மேல ஒரு தகுதியை உருவாக்கிக்கிட்டு செய்ய தூண்டும். ஏன்னா யார் தூண்டுறதுங்க, ராகு தூண்டும், பிரம்மாண்டத்தை கொடுக்கும். சரிங்களா? ஆனால் அந்த சுக்கிரன் அவயோகிங்கிறது அந்த கான்செப்டை முடிச்சு விட்டுரும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம மீண்டும் மீண்டும் அடி வாங்கி தான் முன்னேற முடியும். சுக்கிரன் அவயோகியா இருந்தால் அடி வாங்கி தான் ஒருத்தர் முன்னேற முடியும், அனுபவம் இல்லாமல் முன்னேற முடியாது. அதுல முதல் அறிமுகம் நான் தான். சரிங்களா? அதாவது சுக்கிரன் அவயோகி, எனக்கு ராகு யோகி, சுக்கிரன் அவயோகி. எனக்கு வெளிப்படையா சொல்றதுல ஒரு தயக்கமும் கிடையாது. சரிங்களா? இது நான் பிறப்பிச்ச உடம்பா, இது நான் பிறப்பிச்ச உடம்பா, இல்ல நீங்களாம் நீங்களே பிறப்பிச்சுக்கிட்டதா? இல்லை. சரிங்களா? அதாவது ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மையினால் கோள்கள் தான் நம்மளை இயக்குது, நாம கோள்களை இயக்கலை. நல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. இன்னைக்கு நல்ல திசை ஓடனா நான் நல்ல பேர் வாங்குவேன், கெட்ட திசை ஓடனா கெட்ட பேர் வாங்குவேன். சரிங்களா? போற சூழ்நிலையில இன்னைக்கு ஏதாவது ஒன்று பேசிட்டு போறேன், அங்க இன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போறவன் சாவாம திரும்பி போறானா? சாமிக்கு தாயா போறவன் நல்லவன் தானே. அவன் சாமிக்கு போறவனுக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கணும்? அப்போ கிரகம் அந்த நேரத்தில் தப்பா இருக்குது. நல்ல வச்சு புரிஞ்சுக்குங்க. அப்ப அவர் போற போக்குக்கும் பயணத்துக்கும் கிரகம் ஒத்துழைக்க கொடுக்கல அப்படின்னு அர்த்தம் உண்டு. அவ்வளவுதான். தவிர இதுல நாம சரி சோசியர் என்னைக்காச்சும் நல்ல நாள் பார்த்துட்டு போயிருக்கானா ஒரு இடத்துக்கு? நல்ல நாள் பார்த்தா வர முடியுமா இங்க? சொல்லுங்க ஃபர்ஸ்ட், இதுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு வந்திருக்கிறோம், இன்னைக்கு எனக்கு அவிட்ட நட்சத்திரம், எனக்கு வத நட்சத்திரம். இந்த வதை எங்க காட்டுவாங்க? இதுல யாராவது திட்டுவாங்க நீங்க, அதுதான் வதை. நான் போக்குவரத்துல ஏதாவது கஷ்டப்படுவேன், அதுதான் வதை. ஆனா என்னுடைய ரொட்டேஷன் நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப நடக்க வேணாம்னு சொன்னா அங்கே நான் சோசியலா இருந்தா பார்த்துட்டேன், வதைன்னு பார்த்துட்டேன், அதுக்கு இங்க வரணும். அதுக்கு மேல நாம மனுஷனை மதிக்கணும், மனுஷனை மதிக்கணும். அவர்கிட்ட போய் நான் சோசியம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் இந்த விஜயகுமார் ஐயா, எனக்கு இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் வதை நட்சத்திரமா ஓடுது, அதனால என்னால் வர முடியாது ஐயா, கோச்சுக்காத அப்படின்னு சொன்னா இங்க யாருமே வந்திருக்க மாட்டாங்க கண்டிப்பாலுமே. சரியா? அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இப்ப இன்னைக்கு எடுத்து பாருங்களேன், எத்தனை நட்சத்திரம் வரதா இருக்கு, எத்தனை நட்சத்திரம் சந்தோஷமா இருக்குன்னு. ஆனால் வதை தான் எச்சா இருக்கும், சந்தோஷம் கம்மியா தான் இருக்கும். ஒரு கூட்டம் நடக்கணும்னா கலவரம் இல்லாம கூட்டம் நடக்க முடியாது. ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு பேரே கலவரங்கிறான். சரிங்களா? ஒருத்தர் இணையறதுக்கு பேரே என்னதுங்க, கலவரங்க. அப்ப கூட்டம்னா என்னது, பிரச்சனைங்கிறான். கூட்டம்னா என்னது, பிரச்சனைங்கிறான். சரிங்களா? ஆனால் நம்மளுக்கு கூட்டம் கூட சந்தோஷம் நம்ம சொல்றோம். ஏன் சந்தோஷம் சொல்றோம்? இதுக்கு கதாநாயகன் யாரு, கேது, அதனால சந்தோஷம் சொல்றோம். சரிங்களா? இப்ப ஜோசியம் பாக்குறவங்க 8ஆம் இட தொழிலை தான் நம்ம பாக்குறோம். சரிங்களா? அப்ப 8ஆம் இட தொழிலுக்கு சப்போர்ட் எப்போ வந்துச்சுங்க? இந்த கலிகாலத்துல தான் சப்போர்ட்டே வந்திருக்குது. கலிகாலம், இந்த காலம் என்ன காலங்க, கலிகாலம். கலிகாலத்துக்கு கதாநாயகன் யாருங்க, ராகு. அது அனுமதி இல்லாம ஜோதிடம் டெவலப் ஆகாது. சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில் தான் ஜோதிடம் டெவலப் ஆகிருக்குது. இன்னைக்கு இந்த கலிகாலத்துல தான் ஜோதிட கலை நிறைய பக்கம் திருச்சியெல்லாம் கூட்டம் போட்டு நான் காதுல கேட்க இல்லை. எல்லாம் வச்சு புரிஞ்சுக்கு. இப்பதான் அதாவது நம்ம தலைமுறை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் எந்த நேரத்தில் நடக்கணும், எப்ப நடக்கணுங்கிறத அவன் முடிவு பண்றான், நாம முடிவு பண்றது இல்ல. சரிங்களா? அதனால நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஓடுற யோகம் கூட திதி கூட திருதியே தான். திருதினா என்னங்க, எத்தனை? அப்ப திதியை என்ன செஞ்சீங்க, திதியை பிடிச்சா விதியை வெல்லான்னு சொல்றாங்களா இல்லையா? திதியை பிடிச்சா விதியை வெல்லலான்னு சொல்றீங்களா இல்லையா? அப்ப அந்த 3வது திதி அப்படின்னா அது கதாநாயகன் யாருங்க, செவ்வாய் பகவான். ஏன் திதியை பிடிச்சா விதியை வெல்லான்னு சொன்னாங்கன்னா இதுதான் காரணம், வேற ஒண்ணும் சொல்ல.
சரிங்களா? திதியில சூச்சமே நிறைய விஷயம். திதிக்கு கதாநாயகன் சுக்கிரன் தான். திதிக்கு கதாநாயகன் யாருங்க? சுக்கிரன் தான். சுக்கிரன் இன்னைக்கு யோகம் இன்னைக்கு கர்ணமா என்ன ஓடுதுங்க? தைத்துளை கர்ணம் ஓடுது. இன்னைக்கு இந்த திருச்சி மண்ணுல சுக்கிரன் குடிகொண்டிருக்கிறார். எங்க? ஸ்ரீரங்கத்துல. சரி, குடிகொண்டிருக்கார். ஏன் சுக்கிரன்கிற ஒரு பெண் தெய்வம் ஏன் வந்து ஸ்ரீரங்கத்துல கல்யாணம் நடக்கல? கல்யாணம் அதிகமா நடக்கிற கோயில் எங்க இருக்குது? முருகன் கோயில அது 2 கல்யாணம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு அங்கதான் கல்யாணம் நடக்குது நிறைய. நில வச்சு புரிஞ்சுங்க. ஆனால் எங்க கல்யாணம் நடக்கிறது இல்ல. எப்போ ஒரு வாட்டி நடக்கிறது, அது அதை பேசக்கூடாது. அதான் முன்னாடி சொன்னதுதான். அதாவது திருச்சியில ஸ்ரீரங்கம் குடிகொண்டிருக்கார். ஸ்ரீரங்கத்தில் சுக்கிர பகவான் வலிமை பெற்றிருக்கார். ஆனால் இங்கே திருமண சடங்குகள் நடக்கிறது இல்லை. நடந்தாலும் சிறப்பாக நடக்கிறது இல்லை. ஆனால் இங்கே அதிகபட்சம் நடக்கிறது எதுங்க? பரிகாரங்கள். சரிங்களா? அதுதான் இதுக்கு வந்து அதிதேவதை யாருங்க? இதுக்கு அதிதேவதை யாருங்க? தைத்துளை கரணத்துக்கு அதிதேவதை யாரு? பித்ருக்கள். யாருங்க? பித்ருக்கள். பித்ருக்கள்னா என்ன செய்யும்? திதி கொடுப்போம்ல. ஆத்துல தண்ணியில வந்து தீ கொடுப்பீங்களா? அப்ப அதிதேவதையா கொடுத்திருக்கிறதே பித்ருக்கள் தான். அதிதேவதையா கொடுத்திருக்காங்க. அதுக்கு தெய்வம் யார் கொடுத்திருக்காங்க? சேஷ்டா தேவி தெய்வம் கொடுத்திருக்காங்க. அது யாரு? மூதேவி. சேஷ்டா தேவினா யாருங்க? மூதேவி. மூதேவி அப்படின்னா மூதேவிங்கிறது என்ன அர்த்தம்? முப்பெருந்தேவி. முப்பெருந்தேவி. முப்பெருன்னா மூணா? முப்பெருன்னா மூணா? ஆனா யாருடைய மனைவி அது? சேஷ்டா தேவி யாருடைய மனைவிங்க? யாருங்க? சனிபாவுடைய மனைவி தான் சேஷ்டா தேவி. அதனாலதான் சனி ஆயுள்காரனா 8ஆம் வீட்டுல வச்சான். 8ஆம் வீட்டுல செவ்வாயை வச்சான். புரிஞ்சுக்குங்க. சரியா? அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணாம ஒரு விஷயத்தை வைக்கல. சுக்கிரனை கொண்டு 12 வச்சாங்க. ஏன் வச்சாங்க? அது என்ன விஷயங்க? மோட்சஸ்தானமா அது 12ஆம் இடம். அந்த 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா வராரு. 12ஆம் இடம் கால் பாதமா? கால் பாதமா? அப்போ ஆணும் பெண்ணும் இணையும் போது கால் பாதங்கள் ஒராயுதான் தான் சுக்கிரன் உச்சமா வரும்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. அதனாலதான் சுக்கிரன் கொண்டு அங்க உச்ச வச்சிருக்கேன். காம உணர்வு தூண்டப்படும் அர்த்தம். சரிங்களா? அதுக்காக தான் சுக்கிரன் கொண்டு அங்க உச்சம் வச்சிருக்கேன். காலு பாதத்தை சுக்கிரன் உச்சம். சரிங்களா? அப்ப மிக அற்புதமா அர்த்தங்கள் உள்ள போயிட்டே இருக்கு கடல் மாதிரி. ஏன்னா 12ஆம் இடங்கிறது என்னங்க? மோட்சஸ்தானம் சொல்றோமா? அப்ப முன்னோர்களுடைய விஷயத்தை குறிக்கிறது எந்த பாவங்க? 12ஆம் பாவம் தானே. அப்போ ஆட்டாமாட்டியா பித்ருஸ்தானம் பவரை அங்கதான் உற்பத்தி பண்ணாங்க. அதனாலதான் சுக்கிரனை கொண்டு அங்க வச்சிருக்காங்க. அது கடல் ஸ்தானம். அது என்ன ஸ்தானம்? கடல். மீனராசி என்ன ராசிங்க? கடல் ராசி. அதனால திதி கொடுக்கணும்னால் எங்க கொண்டு கொடுக்க சொல்லுவாங்க? நீர்நிலையில் கொண்டு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் உன்னுடைய மோட்சம் ஆகும். மோட்சம் கிடைக்கும் உனக்கு. முன்னோர்கள் இறந்துட்டா திதி தர்ப்பணம் கடல்ல போய் செய்ய. உன்னுடைய எந்த வகையில நீ தோத்து போயிருக்கியோ வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அந்த திதி கொடுத்ததுனால இருந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுக்கணும். ரைட்டா? சரி, ரைட்டு. இப்போ பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால என்னுடைய பீச்சை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அதாவது எனக்கு இது வரைக்கும் பேச வாய்ப்பளித்த விஜயகுமார் ஐயா அவங்களுக்கும் என்னுடைய ஜோயிட அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் வரக்கூடிய எதிர்காலத்தில் இந்த டீமுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை அப்பப்போ வந்து கண்டிப்பாலுமே ஐயா அழைச்சார்னா நிச்சயமாலுமே வந்து சப்போர்ட் பண்ணுவேன். எந்த வேலையாக இருந்தாலும் இன்னைக்கு கூட இன்னைக்கு திதியை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது எதனாலும் தெரியாது. ஆனா உண்மையாலுமே எங்க பெரியப்பா இறந்து நடந்துட்டு இருக்குதாங்க. விட்டுட்டு இங்க வந்துட்டு நான் வந்துடுறேன் அப்படிங்கறதுனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் முறையா பேசினேன். ஆமா, தைத்துளை காரணத்தினால பேச வச்சிருச்சு. அதனால வர வச்சிருச்சு. புரியுங்களா? அப்ப பிரபஞ்சம் இப்படித்தான் இருக்குது. இதுல மனிதர்கள் நம்ம யாரு? நீ வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாரு கேட்பாங்க? நீ போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாரு கேட்பாங்க? நீ வந்துட்டா விடமாட்டேன் அப்படின்னு சொல்றது யாரு கேட்பாங்க? பிரபஞ்ச அனுமதி இருந்தா யாரு எங்க வேணாலும் போய் பேசி வரலாம். பிரச்சனை இல்லை. அந்த அடிப்படையில எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சது. வந்துட்டு உங்களை எல்லாம் சந்திச்சது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உங்களுடைய வரவேற்பு அடிப்படையில இன்னொரு முறை எனக்கு சந்தோஷமா இருக்கு. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. கண்டிப்பா அதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. உறுதியா உண்டு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கேமரா மட்டும் இல்ல, இவங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டும் எப்போதுமே காலையில வந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு எங்களை கணக்கு வழக்கு முடிக்கிற வரைக்கும் இருந்துட்டு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தான் எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு தான் அவங்களே வீட்டுக்கு போவாங்க. ரொம்ப நன்றி ஐயா. திரு துரை ஐயா அவர்கள் பற்றி கௌரவப்படுத்துவார்.
பிரசன்ன சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன் ஜானகிராமன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. வருக வருக என்று வரவேற்கிறேன். சங்கர் ஐயா அவர்களையும் திரு பாபு ஐயா அவர்களையும் பிரபாகரன் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஜானகிராமன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வாங்க, முன்னாடி வாங்க. இங்க வாங்க, உட்காருண்ணா.